திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம். திவாகர் சார் பேசி முடிக்கவுமே பிரியாவிடம் மனோகரம் ஓடத் தொடங்கியது. சிந்தனையோடு எழுந்து அப்பா தன்மை என்கின்ற இருவரையும் அவள் நோக்கி நடந்தாள். அவள் அப்பா விஸ்வநாதன் படுக்கையில் சற்றே சாய்ந்து படித்து புத்தகம் படித்து கொண்டிருந்தார். அப்படியே நேர் திசையில் உள்ள அறையில் அவள் தம்பி சரத்தும் அவனுக்கான பாடப்புத்தகத்தில் லைத்தெறிந்தான். சிஏ இன்டர் பாஸ் செய்து விட்டான். ஃபைனலுக்கு முட்டிக்கொண்டிருக்கின்றான். ஒரே அட்டம்ப்டில் 8 பேப்பரையும் எழுதி 70% கடந்து தேசிய அளவில் பார்வை பெற வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பம். தம்பி சரத்தை பிரியாவுக்கு மிகவும் பிடிக்கும். வழக்கமான ஒரு இளைஞன் இல்லை அவன். வயல் நாற்று போல் முடிவெட்டி கொள்ளுவது, தொப்புளுக்கு கீழே பேண்ட் அணிவது, மேல் பட்டனை திறந்து விட்டு கொள்ளுவது, எப்பொழுதும் செல்போனில் யாருடனாவது கடலை போடுவது, பைக்கில் செருமிக்கொண்டு செல்லுகின்ற இன்றைய இளம் எத்தனங்கள் எதுவுமே இல்லாதவன். எப்பொழுதும் படிய வாரிய தலை, நெற்றியில் கொஞ்சம் போல் விபூதி கீற்று, கொடியில் உலர்ந்துவிட்ட துணிகளை பிரியா சொல்லாமலேயே எடுத்து வந்து மடித்து வைப்பது, கண்ணில் குப்பையை கண்டால் விளக்கு மாற்றி எடுத்துக்கொண்டு கூட்டி அகற்றுவது என்று கொஞ்சம் அதிசயமானவன் கூட. சிஏ ஃபைனலுக்காக படுத்தபடியே இருந்தவன் அருகில் சென்றாள் பிரியா. அழகாக திரும்பி பார்த்தான் அவன். தூக்கம் வரலையா சரத்? படுத்தா தூங்கிடுவேன், ஆனால் நிறைய போர்ஷன் முடிக்க வேண்டியிருக்குக்கா. இப்போ படு, காலையில் 5 மணிக்கு எழுந்து படி. ஒரு போர்ஷனை மட்டும் முடிச்சிடுறேன். என்னக்கா விஷயம்? இந்த நேரம் உன் பாஸ் ஃபோன் பண்ணியிருக்காரு. நீ நல்ல அப்சர்வ்டா, ஒரு புது அசைன்மெண்ட்டாம். அப்போ உன் காட்டில் நல்ல மழைன்னு சொல்லு. மழையா புயலாங்கிறது போனாதான் தெரியும். அக்கா, நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் தூத்துக்குடிக்கு போய் அங்கே இருந்து காரில் நந்திபுரம் போகிறேன். நந்திபுரமா? கேள்விப்பட்டிருக்கியா நீ? இப்போ ரொம்ப என் காதில் அது விழுது. அந்த ஊரில் தானே நந்தியோட காதில் குறைகளை சொல்லுவதெல்லாம்? ஆமாம், அந்த ஊரில் ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் நடந்துடுதாம். அருள்வாக்கா? அப்படித்தான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்பவே ஊசி போன விஷயமாச்சே. ஊருக்கு இப்படி 10 பேர் இப்போ இருக்காங்க. இவங்கள உங்கள் மீடியா இன்னுமா நம்புது? திவாகர் சார் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையான மனுஷர். அவர் சொல்கிறாருன்னா உள்ள வேற ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் ஒரு மீடியா பர்சனுக்கு நல்லது மட்டுமே விஷயம் கிடையாது, கெட்டதும் தான் விஷயம். நான் பிரைம் மினிஸ்டரை பற்றி பேசுகிறத விட சந்தன கடத்தல் வீரப்பனை பற்றி பேசுனது தான் அதிகம் சார். புரியுதுக்கா. ஆல் த பெஸ்ட். ஜாக்கிரதையாக போயிட்டு வா. எக்ஸாம் டைம் போக மற்ற நேரம் நான் வீட்டில் தான் இருப்பேன். அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். டேக் யுவர் ஓன் டைம். கட்டாயமாக அப்பப்போ ஃபோனில் ஸ்கைப்பில் மட்டும் வந்துவிடு. இந்த செல்ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே தான். இது இருந்தால் யார் எங்கே இருந்தாலும் கிட்டே இருக்கிற மாதிரி தானே? அவன் அழகாக கேட்டான். அவள் அவனது புரிதலையும் தெளிவையும் வழக்கம்போல் வியந்தபடியே அவன் தலையை வருடி விட்டவளாய் அடுத்து அவள் அப்பா விஸ்வநாதன் அருகில் போய் நின்றாள். அவள் வரவும் அவர் புத்தகத்தை மூடிவிட்டு புன்னகை புரிந்தார். ப்ரொஃபஸர், மாத்திரை போட்டுட்டிங்களா? அப்பா, ப்ரெஷர் மாத்திரை போட்டுட்டிங்களாப்பா? ஆச்சுமா, தூக்கம்தான் வருவேனாங்குது, அதான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். படிங்கப்பா, நல்ல விஷயந்தானே. அது என்ன வாஸ்தவந்தாம்மா, நம்ம வீட்டில் டிவியில் உங்கள் சேனல் சம்மந்தப்பட்ட, குறிப்பாக நீ சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்குறதோடு சரி. மற்றபடி இந்த சீரியல் அடிக்ஷன் எல்லாம் எனக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லதாக போச்சு. பாரு, நேற்று ஜெயகாந்தனை பற்றி படித்தேன், இன்றைக்கு தீஜர்ற. இப்போ நிறைய புதுசாக எழுத வந்திருக்காங்களேப்பா, அவங்க எழுத்துங்களையும் படிங்கப்பா. கொடுத்தா படிக்கிறேன். எங்கம்மா முன்னை மாதிரி கம்பீரமான எழுத்துக்களையே பார்க்க முடியலையே. நாப்பா, அகிலன், சாண்டில்யன், கல்கி, கோவி, மணிசேகரன்னு அப்பப்போ தான் எத்தனை பேர் இருந்தாங்க. இது ஒரு யூஷுவல் கமெண்ட்டுப்பா. இப்போவும் நிறைய மனுஷி வருடுற மாதிரி எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. என்ன, முன்ன இடது வலதுன்னு பிரிவில்லாதபடி ஒரே போக்காக இருந்தது. இப்போ அது 2 கூறாக பிரிஞ்சிடுச்சு. வலது சார்புன்னா பெரும் பொழுதுபோக்கு, இடது சார்புன்னா இலக்கிய பிரஜை மாதிரி ஒரு தோற்றம் உருவாகியிருக்கு. இதுக்கு நடுவில் எழுதுகிறவங்க எழுதிக்கிட்டே தான் இருக்காங்கப்பா. ஆனால் படிக்கிறவங்க தான் குறைஞ்சி பார்க்குறவங்களாக மாறிக்கிட்டு வந்துடுறாங்க. எல்லாமே எங்கள் விஷுவல் மீடியாவோட உபாயம். அப்பாவும் பொண்ணும் எப்போது பேசிக்கொண்டாலும் இப்படி விச்ராந்தியாகத்தான் பேசிக்கொள்வார்கள். இன்னும் பேசிக்கொண்ட நிலையில், அப்பா நாளைக்கு எனக்கு வெளியூர் அசைன்மெண்ட்டுப்பா, ரொம்ப அவசரம், போயிட்டு வர 2 நாள் ஆகிடும். விஷயத்தை பொறுத்து அது அதிகமாக ஆனாலும் ஆகலாம் என்று முடித்தாள் பிரியா. அப்படி எந்த ஊருக்குமா போகிற? நந்திபுரம்ப்பா. நந்திபுரம் இந்த கொங்கண சித்தர் ஊர் தானே?
தமிழ்நாட்டோட ஒரு ஊரை போய் சித்தர் ஒருத்தருக்கு சொந்தம்ங்கிறீங்களப்பா. உங்களுக்கு அந்த ஊர் பற்றி தெரியுமா? சித்தர்கள் உலகம்னு ஒரு புத்தகம்மா. அதில் அந்த ஊர் பற்றி இப்போ தான் நிறைய படித்தேம்மா. வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்படி என்ன படித்தீங்க? அந்த ஊரில் ஒரு பெரிய புதையல் இருக்குதான். அதை காவல் காக்கிறது அந்த ஊர் கோவிலில் இருக்கிற அந்த நந்தி தானா? உங்களால் இதெல்லாம் நம்ப முடியுதாப்பா? அப்போ உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கத்தான் நீ அங்கே போறியா? அதுக்கு மட்டும் இல்லை, அங்கே அருள்வாக்கு சித்தர் திடீர்னு ஒருத்தர் முளைச்சிருக்கார். அவரை கொஞ்சம் நோண்டி பார்க்கணும். பார்த்துமா, அது கொஞ்சம் அசாதாரணமான இடம். எச்சரிக்கிறீங்களா இல்லை பயமுறுத்துறீங்களாப்பா? உன்னை பயமுறுத்தி எனக்கு என்னம்மா ஆகணும்? இது ஒரு எச்சரிக்கை. அது சித்தர்கள் பூமி. அதனாலே அங்கே தவறுகள் இருக்கவோ நடக்கவோ வாய்ப்பில்லை. நீ திறந்த மனசோடு போ. இப்போவே ஒரு பர்செப்ஷன் உனக்கு வேண்டாம். தப்பு நடக்க அங்கே வாய்ப்பில்லையா? இன்றைக்கி அங்கே ஒரு நரபலியே கொடுக்கப்பட்டிருக்குப்பா. நிஜமாவா? இன்றைக்கி டிவி நியூஸ் பார்க்கலையா நீங்கள்? ஆமாம், புத்தகம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்காம விட்டுட்டேன். சரி, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இது ஏதோ சோதனை தாம்மா. விஸ்வநாதனின் பதிலை கேட்டு சிரிப்பு வந்தது பிரியாவிற்கு. என்னம்மா சிரிக்கிற? கொடுமைன்னு சொல்லாமல் சோதனைன்னு சொன்னதை நினச்சி சிரித்தேன். புத்தகங்களில் நீங்கள் படிக்கிற எல்லாமே உண்மையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைப்பா. நீங்கள் அந்த ஊரை பற்றி ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்கீங்க. எனக்கு என்னவோ மூட நம்பிக்கைகள் மிகுந்த ஒரு ஊராக தான் தோணுது. பார்ப்போம் எது உண்மைன்னு. அப்புறம்ப்பா, நான் வர தாமதமானா வருத்தப்படாதீங்க. என் வேலை அப்படி. சரத் உங்கள் கூடவே தான் இருப்பான். நீ போயிட்டு வாமா, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் சொன்னதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோ. பிரியாவும் புன்னகைத்தபடியே திரும்பினாள். அவள் கைபேசி அழைத்தது. திரையில் கேமராமேன் பாபுவின் முகம் தெரிந்தது. சொல்லு பாபு என்று காதில் பொருத்தினாள். நாளைக்கு தூத்துக்குடிக்கு போக டிக்கெட் புக் பண்ணிட்டுமா? உன்னை பண்ண சொல்லிட்டாங்களா? ஆமாம், ஆஃபீஸில் இப்போ யாருமே இல்லை. ஆஃபீஸ் கேஷியருக்கு ஃபோன் பண்ணால் மனுஷன் ஒரு பெக் அடிச்சிருக்கான் போல். ஒரே உளறல். அதுதான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ரைட், நீ டிக்கெட் போட்டுடு. 2 நாளைக்கு தங்குற மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம். காருக்கு சொல்லிடுறியா? அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. திருநெல்வேலியில் இருக்கிற நம்ம ரிப்போர்ட்டருக்கு ஃபோன் பண்ணினேன். எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னுட்டாரு. தூத்துக்குடிக்கு ஏர்போர்ட்டில் நம்மளை பிக்கப் பண்ண கார் வந்துடும். ஜமைலா பாபு, மிச்சத்தை ஃப்ளைட்டில் பேசிப்போம். பிரியா பாபுவிடம் பேசி முடித்தவளாக படுக்கச் சென்றாள். நந்திபுரம் பற்றிய பல கற்பனைகளோடு உறங்கச் சென்றாள். பொழுது விடியும் பொழுதே கிருஷ்ணன் வீட்டு வாசலில் சில பேர் வந்து நின்றிருந்தனர். அள்ளி முடித்து அணத்தி கொண்டிருந்த ஆடுகளை அவிழ்த்துவிடச் சொன்ன சிந்தாமணிக்கு அவர்களை காண கொஞ்சம் சுருக்கென்றது. ஒரு பெண் கையில் தட்டு நிறைய வாழைப்பழங்களையும் ஆப்பிள் பழங்களையும் வைத்திருந்தாள். இன்னொருத்தி கையில் பலாப்பழம். ஒருவர் புது வேட்டி துண்டுடன் தெரிந்தார். எல்லோருமே சிந்தாமணியை பார்க்கவும், சாமி இன்னும் எந்திரிக்கலையா என்றுதான் கேட்டனர். கிருஷ்ணனை அவர்கள் சாமியாக்கியது பொறுக்காமல், அவன்லாம் சாமியா என்று வாயை திறந்தவளை பெரியவள் கனிமொழி கையை பிடித்து அமுக்கி தடுத்தாள். சின்னவள் மல்லிகாவும் எடுத்தெறிந்து பேசாதே என்பது போல பார்த்தாள். அப்போது கிருஷ்ணனும் கொட்டாவி பெரிய அவிழ்ந்த லுங்கியை கட்டிக்கொண்டே வெளியில் வந்தான். அவனை பார்த்த நொடியிலேயே சாமி, ஐயனாரே என்று ஆளாளுக்கு பரவசமாகினர். அவன் சற்று மிரண்டான். சாமி, நல்ல வார்த்தை சொல்லு சாமி, எப்போ விடியும்னு காத்திருந்து வந்துட்டோம் என்றாள் பழத்தட்டுக்காரி. கிருஷ்ணன் மருள பார்த்தான். இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்தது எப்படி வள்ளி பொண்ணுக்கு தெரிந்ததோ? குளித்து முடித்திருந்த நிலையில் நெற்றியில் நந்தீஸ்வரர் கோயில் விபூதி குங்குமம் சகிதமாக அங்கு அவள் வந்தாள். எல்லாம் கொஞ்சம் எட்டி நில்லுங்க. சாமி நம்ம இழுப்புக்கு எப்பவும் வராது, அதோட இழுப்புக்குத்தான் நாம் போகணும் என்றவள் உள்ளே வா சாமி என்று அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். சிந்தாமணியும் பெண்களும் பின்னாலேயே சென்றனர். ஏக்கா, ஏன் இப்படி மசமசன்னு நிற்கிற? கிருஷ்ணன் இப்போ சக்களத்தி மாவன் இல்லை, இவன் சாமின்னு இன்னும் அவனுக்கு தெரியல. ஏன் இப்படி எனக்கு என்னன்னு கிடக்கிற? ஊரே வந்து நிற்கிது பார் என்றாள். சரிடி, இவன் சாமியாகவே இருக்கட்டும், அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நல்லா கேட்டப்போ, வீட்டுக்கு முன்னால் முதல்ல சின்னதாக ஒரு பந்தலை போடு. வாரவங்க உட்கார 4-5 பெஞ்சை வாங்கி போடு. அதே போல் வாரவங்க காணிக்கை தந்தா வேண்டான்னு சொல்லாத. உன் மவன் சாமியாகி உன் குடும்பத்துக்கு படி இழக்க போகிறான், புரிஞ்சிக்க என்று அவளுக்கு எடுத்து கொடுத்தாள். இவன் அப்பன் வரட்டண்டி, என்ன செய்யணுமோ செய்வோம். ஆமாம், நெசமாவே கிருஷ்ணன் இப்போ சாமியாடி, உன் வாய் மேலேயே குத்துவேன். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்துட்டாரு. உன்னால் மட்டும் ஏன் வசதியாகவே பார்க்க முடிய மாட்டேங்குது? சித்திங்கிற
சின்னாயினாலே இப்படித்தானா அவர்கள் பேச்சு கேட்ட கிருஷ்ணன் அது காதில் விழாந்தது போல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். அது வள்ளி பொண்ணுக்கு எரிச்சலை தந்தது. ஏ சாமி, என்ன யோசனை? உன்னை கும்பிட்டு எம்பட பேர் வந்திருக்காங்க, எல்லாம் ஓம் பக்தருங்க தானே, நல்ல வார்த்தை சொல்லணும்னு தோணலையா உனக்கு என்று கிருஷ்ணனை தூண்டிவிட்டாள். ஏ பிள்ளை, என்ன நீ ஒரேடியாக விரட்டுற? நான் சாமியார்னா ஊர் பூரா நீ சொல்லவும் தான் இப்படி வந்து நிற்கிறாங்களா? இப்போ இவங்களுக்கு நான் என்னத்தை சொல்ல? கிருஷ்ணன் ஒரு மெல்லிய கோபத்தோடு திருப்பி கேட்டான். என்னத்தை சொல்லனா? ஹெலிகாப்டர் எரிஞ்சு விழும்னு மட்டும் எப்படி சொன்னேன்? அப்படி எதையாச்சும் சொல்லு, நம்பி வந்திருக்காங்கல்ல. அப்படின்னா எனக்கு தலையை வலிச்சு மனசில் சினிமா படம் மாதிரி தெரியணும். இப்போ அப்படி எதுவும் தெரியலையே, நான் என்னத்தை செய்ய? புரியுது, உனக்கு அடிக்கடி விபூதி போட்டால் விலகி இருக்கிற சாமி உள்ளார பூந்து பேச ஆரம்பிச்சிடும். ஏ புள்ள, என்ன நீ விட்டா எனக்கு கோயிலே கட்டிடுவ போல இருக்கே. நீ போய் சோழியை பாரு, அவங்களையும் போக சொல்லு, நான் சோழிக்கு கிளம்புதேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை என்று சடைத்து கொண்டான் கிருஷ்ணன். வள்ளி பொன்னின் முகத்தில் மெல்லியதாக ஒரு ஏமாற்றம். ஆனால் சிந்தாமணி அப்படி இல்லாமல் ஒரு முடிவுக்கு வந்து விட்டாள். எலே, நீ மாடு மேய்க்க போய் அள்ளி குவித்தது போகிறோம். கொஞ்ச நாள் சாமியாடி கோடங்கியாக இருந்து 4 காசை சம்பாரிச்சு கொடு. உனக்குள்ளே தோணுலையோ எல்லோருக்கும் 4 நல்ல வார்த்தையை சொல்லிடு. தப்பு சொன்னால் தான் தயங்கணும், நல்லது சொல்ல இல்லை. என் காரியம் எப்போ நடக்கும்னு யாரும் கேட்டா உடனே நடக்கும்னு சொல்லாமல் 1 மாதம் ஆகும், இல்லை சித்திரை போய் வைகாசி வந்தான்னு நிறைய இடைவெளி விட்டு சொல்லு. அதுக்குள்ளே அது நடந்தாலும் நடந்துடும். பக்கத்து சீனிப்பாளையத்து கொடங்கி அப்படி சொல்லித்தான் ஒரு பங்களாவை கட்டிக்கிட்டு இருக்கான் என்று ரூட் போட்டு கொடுத்தாள் சித்தி. அவர்களுக்குள் இப்படி பேச்சுகள் ஓடிக்கொண்டிருந்த பொழுது நந்திபுரத்து டாக்டர் அன்புநாதன் கையில் மெடிக்கல் கிட்டுடன் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். அவர் சிந்தாமணிக்கு குரங்கு கடிக்கு தடுப்பூசி போடத்தான் வந்திருந்தார். அவர் வரவும் அவர்கள் பேச்சு தடைப்பட வள்ளிப்பொன் அவரை ஒரு மாதிரியாக பார்த்து சிரித்தாள். அவரும் மசமசப்போடு நின்றிருக்கும் கிருஷ்ணனை பார்த்து ஆரம்பித்தார். என்ன கிருஷ்ணா, வாசலில் ஒரே கூட்டம், சாமி ஆயிட்ட போல என்று ஜோவியலாக கேட்டபடியே பேக்கை கீழே வைத்தார். என்ன டாக்டர், நீங்களே என்ன சாமிங்கிறீங்க? சாமின்னா தலையை வலிக்குமா? உயிர் போகிற மாதிரி அப்போ வலிக்குது டாக்டர் என்றவன் அடுத்த நொடி முகம் மாறினான். அவன் சொன்ன அந்த தலைவலி அப்பொழுது திரும்பவும் வந்துவிட்டிருந்தது. முகத்தில் ஸ்ப்ரே செய்தது போல் குபீர் என்று வியர்வை. ஆத்தி, இந்த வலிக்குதே என்றவனின் மனக்கண்ணின் முன் அப்பொழுது ஒரு காட்சி. வீடியோ கேமராவும் கையுமாக ஒருவன் நாலாபுரமும் பார்த்து நந்திபுரத்து ஊர் சுருளை படம் பிடித்தபடி இருக்க, அவன் காலடியில் படம் பிரித்து எழுந்த நிலையில் ஒரு கருணாகம். அஷ்டமா சித்திகளில் 7ஆவதாக விளங்குவது பிராப்தி என்கின்ற சித்தியாகும். பிராப்தம்தான் பிராப்தி என்று அழைக்கப்படுகிறது. நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்க வேண்டும். ஆசைப்படுகின்ற எல்லாமே எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. அப்படி கிடைத்துவிட்டால் அந்த வாழ்க்கை வாழ்வாகவே இருக்காது என்பதுதான் யதார்த்தம். எல்லாமே எனக்கு நான் நினைத்த மாத்திரத்தில் கிடைத்துவிடும் என்றால் எனக்கு எதுவுமே மதிப்பு மிக்கதாக இருக்காது. ஒன்றுடைய மதிப்பு கிடைத்தும் கிடைக்காத ஒரு நிலைக்குள் தான் இருக்கின்றது. 8 சித்திகளில் 8ஆவது இந்த சித்தி இருக்க காரணம் ஒன்று. ஒருவேளை முதல் சித்தியாக இது இருக்கும் பட்சத்தில் இந்த பிராப்தி வசனப்பட்ட காரணத்தினாலேயே மற்ற சித்திகள் எந்த சிரமங்களும் பட தேவையின்றி கிடைத்துவிடலாம். மொத்தத்தில் அஷ்டமா சித்தி என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பது போல் ஆகிவிடும். அதனால்தான் முதல் 6 சித்திகள் வசப்பட்டாலே 7ஆவதாக இது வசப்படும் ஒரு நிலை உருவானது. கொங்கணர் இந்த சித்தியை அடையிலேயே விரும்பியில் முதல் விஷயம் நந்திபுரம் ஆலயம்தான். அந்த ஆலயத்தில் அவர் சில அதிசயங்களுக்கும் இடம் வைத்தார். அந்த அதிசயங்களும் 7. முதல் அதிசயம், நந்தியின் காதில் கூறப்படும் குறைகள் நந்தியின் அருளால் தீர்க்கப்படும். அடுத்த அதிசயம், இந்த ஆலயத்தில் ஒருவர் அங்கப்பிரதட்சணம் செய்து வழிபட்டால் அவருக்கு இருக்கும் உடல் சார்ந்த துன்பங்கள் நீங்கிவிடும். இந்த ஆலயத்தில் உள்ள கிணற்று நீரில் ஒருவர் 1 மண்டலம் மூழ்கி எழுந்தால் தொழுநோயே தொற்றி இருந்தாலும் குணமாகிவிடும். அடுத்து, கொடிமரம் முன்னமர்ந்து வேண்டிக் கொள்வது பலித்துவிடும். ஆலயத்தை 7 முறை வலம் வந்து வணங்குபவர்களுக்கு பித்ரு தோஷங்கள் நீங்கும். நந்திபுரத்தின் கால்நடைகளில் பசி தீர்ப்போர்க்கு கடன் இருந்தால் அடைந்து போய் செல்வம் வந்து சேரும்.
ஏழாவது விஷயம்தான் மிகவும் உன்னதமானது. இங்கு நடைபெறும் பிரதோஷத்தின் போது, குறிப்பாக சனி பிரதோஷத்தின் போது, விசேஷ சாமுத்திரிகா நந்தியின் இரு கொம்பிற்கும் இடையே உள்ளிருக்கும் நந்தீஸ்வர லிங்கத்தை வழிபடுபவர்களுக்கு மறுபிறவி என்பதே இல்லாது போகும். கொங்கணர் இந்த 7 அதிசயங்களும் செயல் வடிவம் பெறுவதற்காக ஆலயத்தை வாஸ்துப்படி வடிவமைத்திருந்ததோடு இந்த 8 திசைகளிலும் 8 விதமான விசேஷ யந்திரங்களையும் புதைத்து அதன் மேல் 8 லிங்கங்களையும் வைத்து அந்த லிங்கங்களின் வழியாக எந்திர சக்தி பரவும்படியாக செய்திருந்தால் அவற்றுக்கு உயிரூற்றும் ஒரு சடங்கு மட்டுமே நிகழ இருந்தது. இவற்றை விளக்கி ஏடுகளில் எழுதி அந்த ஏட்டையும் கோயிலுக்குள்ளேயே அவர் வைத்திருப்பதாகவும் செய்திகள் ஊருக்குள் உலா வருகின்றன. ஆயினும் கொங்கணர் செய்த ஒரு சிறு பிழையினால் ஒரு தேவ சாபம் ஏற்பட்டு அந்த சப்த அதிசயங்கள் நிகழாது போயின. ஆயினும் இன்னும் அவற்றுக்கு உயிரூட்டினால் அந்த அதிசயங்களும் அன்றாட நிகழ்வுகளாக ஆகிவிடும். ஆனால் அதை செய்திட 100% பிரம்மச்சரியமுள்ள ஒருவன் வேண்டும் என்பதுதான் இதன் பின்னால் உள்ள ஒரு பெரும் ரகசியம். தன் மனக்கண்ணில் தெரிந்த அந்த கருணாகத்தையும் கேமராமேனையும் கிருஷ்ணன் எல்லோர் காதிலும் விழும்படியாக சொல்லத் தொடங்கினான். டாக்டர் சார், ஒரு ப்ளூ கலர் கோடு போட்ட சட்டை போட்ட ஒருத்தன் கையிலே கேமராவோட நம்ம ஊரை சுற்றி சுற்றி படம் பிடிக்கிறான். அவன் காலடியில் ஒரு கருணாக பாம்பு. ஐயையோ, ஒரே போடா போடுதே என்று அவன் சொல்வதற்கேற்ப அந்த பாம்பும் சாதாரண செருப்பணிந்த அவன் காலின் கெண்டைச்சதையின் பக்கத்தில் ஒரு போடு போடுவது அவன் மனக்கண்ணில் தோன்றி மறைந்து போனது. அவ்வளவுதான். கிருஷ்ணன் தன் பழைய நிலைக்கு திரும்பத் தொடங்கி தலையை உதறிவிட்டு கொண்டான். வள்ளி பொண்ணும் டாக்டரும் அவனையே வெறித்து பார்த்தபடி இருக்க, சிந்தாமணி 1.5 அங்குலத்துக்கு வாயை பிளந்திருந்தாள். வள்ளி பொண்ணுதான் பிறகு சகஜமானாள். கிருஷ்ணா, யாரு கிருஷ்ணா அந்த கோடு போட்ட சட்டைக்காரன் என்று கேட்டாள். ஆமாம், அவன் ஊரு பேரெல்லாமும் கேளு, மனசில் தெரியறது தானே என்னால் சொல்ல முடியும். ஐயோ, எத்த தண்டி பாம்பு நிச்சயம் டாக்டர், அவன் செத்துத்தான் போவான். அப்போ அவன் மயங்கி கீழே விழுற காட்சியெல்லாம் தெரியலையா உனக்கு என்று டாக்டர் கேட்டுக்கொண்டே சிந்தாமணிக்கு ஊசி போட தயாரானார். விஷ முறிவுக்கான ஊசி அது. பாம்பு கொத்துது, அத்தோட சரி என்றான் கிருஷ்ணன். அப்போ யாரோ ஒருத்தன் பாம்பு கடிக்க போகுது. இந்த ஊரில் நான் ஒருத்தந்தான் டாக்டர், எங்கிட்ட தான் எப்படியும் வருவாங்க, அப்போ தெரிஞ்சிடும் அவங்க யாருன்னு என்றபடியே சிந்தாமணிக்கு ஊசியை போட்டார் டாக்டர். வெளியே அதற்குள் மேலும் சிலர் சேர்ந்து விட்டனர். கிருஷ்ணா, வெளிக்கூட்டத்தை எப்படி சமாளிக்க போகிற? என்ன கேட்டா? வந்தவங்களுக்கு உன் கையால் 90 கொடு, அது போகிறோம். அருள்வாக்கெல்லாம் அமாவாசை பௌர்ணமி இன்னைக்கு தான்னு நான் சமாளித்து விட்டுடுறேன் என்று வள்ளிப்பொன் வெளியே சென்றாள். டாக்டர் மட்டும் கிருஷ்ணனை ஒரு மெலிதான புன்னகையோடு பார்த்து சிரித்தார். டாக்டர், எதுக்காக ஒரு மாதிரியாக சிரிக்கிறீங்க? ஒன்றை நினச்சி தான் சிரிக்கிறேன். இனி நீ இந்த ஊரில் என்ன பாடுபட போறியோ என்று சொல்லியபடியே புறப்பட்டார். சிந்தாமணி அவள் கணவனின் வேட்டிகளில் ஒன்றை எடுத்து வந்து போட்டு, இந்தா கட்டு, அந்த குட்டி சொன்ன மாதிரி 90 கொடுத்து எல்லோரையும் அனுப்பிடு. அடியே கனி, மல்லிகா, நீங்கள் காணிக்கையாக வர்றதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருங்கடி என்று 2 பெண்ணுங்களுக்கும் கட்டளையை இட்டவள் மாடப்பிரையில் இருந்து விபூதி சம்பளத்தை எடுத்து வந்து கிருஷ்ணனின் வசம் தந்தாள். கிருஷ்ணன் திருதிருவென்று விழித்தான். கோவிலில் நல்ல கூட்டம். உடம்பு முடியாத நிலையிலும் குளித்து முடித்து நெற்றி நிறைய பரபரவன விபூதியை பூசிக்கொண்டு அவிழ்த்துவிட்ட சிகையை காற்றில் ஆட கோவிலுக்கு வந்திருந்தார் சிவப்பிரகாச குருக்கள். கூடவே வேங்கடநாதனும் பிச்சுமணியும் வந்திருந்தனர். விசேஷ நந்தியின் முன்னால் அதன் காதில் தங்கள் குறைகளை சொல்வதற்காக ஒரு பெரும் கூட்டம் வெளியே நின்றிருந்தது. மூலவர் சந்நிதியில் அவ்வளவாக கூட்டமில்லை. அங்கே வேங்கடநாதனின் தாய் மாமா சக்கரபாணி சேவையில் இருந்து கொண்டு எல்லோருக்கும் கற்பூர தீபம் காட்டிக் கொண்டிருந்தார். சிவப்பிரகாச குருக்கள் நேராக சந்நிதிக்குள் நுழைந்து துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அப்படியே உள்புறமாக லிங்கத்தை வலம் வந்து வெளியே வரலானார். அவரை சக்கரபாணி எதிர்பார்க்கவில்லை என்பது அவருடைய முகம் போன போக்கில் தெரிந்தது. என்ன மாப்பிள்ள, இந்த காய்ச்சல்ல எதுக்கு இப்படி வந்தேள் என்று தன் சகோதரி கணவரான சிவப்பிரகாச குருக்களை பார்த்து கேட்டார். காய்ச்சலாவது மண்ணாவது, சுவாமிக்கு ராத்திரி ஸ்மரணை வந்திருக்கு, இவா சொன்னதை கேட்கலையா நீ என்று சந்நிதி வாசலில் நின்று கொண்டே கேட்டார் குருக்கள். சொன்னா எனக்கு என்னவோ சொப்பன மாதிரி தான் தோணுது என்றார் சக்கரபாணி. இல்லவே இல்லை, நேற்று நடுநிசி ஒரு சப்தம் வந்து என் காதில் கேட்டுது. புரண்டு புரண்டு படுத்தேன். இப்போ போய் யார் மணி அடிக்கிறாங்கன்னு எனக்குள்ளே கேள்வி. நிச்சயம் அது இந்த கோவில் மணியின் சப்தம் இல்லை.
ஒரு மாட்டோட கழுத்து மணி சத்தம்தான் அது. கூடவே கும்முன்னு மனோரஞ்சித பூவோட வாசனை வேற. பொழுது விடிய இவனுங்க கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு சொன்னதையெல்லாம் வச்சு கூட்டி கழிச்சா இவா பொய் சொல்லலை. சுவாமிக்கு ஜீவஸ்மரணை வந்திருக்கு. அவர் எழுந்து நடமாடி இருக்கின்றார். சரி, அப்படியே நடமாடியதாகவே இருக்கட்டும். இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ மட்டும் எதனால் இந்த நடமாட்டம்னு கேள்வி எழுதா இல்லையா? எனக்குள்ளேயும் இதே கேள்விதான். என் தகப்பனார் காலத்தில் ஒரு தடவை இப்படி நடந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இப்போ நடந்திருக்கு. சிவப்பிரகாச குருக்கள் சொல்லிக்கொண்டே நந்தி சிலைக்கு அருகே வந்து கீழே பீடப்பகுதியை பார்த்தார். அது விலகி இருப்பது நன்றாக தடயத்தோடு தெரிந்தது. அதை பார்க்கவும் உடம்பில் பெரும் பரவசம். அவர் பரவசத்தோடு நின்றபடியே இருக்க குறைகளை சொல்லுவோர் சொல்லிவிட்டு சென்று கொண்டே இருந்தனர். சிவப்பிரகாசம் இவ்வேளை ஒரு காரியம் செய்யலானார். மெல்ல நந்தியின் காதருகே அவர் செல்லவும் அப்பொழுது அங்கு நின்று குறை சொல்ல வந்த வயதான ஒரு பெண்மணி சற்று விலகி நின்று அவரை பார்த்தாள். எனக்காக ஒரு நிமிஷம் கொடுமா, நான் ஒரு விஷயத்தை சுவாமிக்கிட்டே கேட்டுக்கிறேன். இன்னைக்கு விசேஷமான நாள். நீ இந்த தேசத்துக்கு நான் பிரதமராகணும் கேட்டால் ஆக்கிடுவார். அப்படி ஒரு சக்தி வாய்ந்தவன் நாள் என்றவர் கைகூப்பி கண்கள் செருக வணங்கியபடியே நந்தியின் காதில், நீ உயிர் பெற்று வலம் வந்தது சத்தியமென்றால் அதன் காரணம் தெரிவதோடு இந்த ஊர் காலத்தால் மேலும் சிறந்து விளங்க எனக்கு வழி காட்டணும். ஒரு பலி நடந்து திரும்ப புதையல் சமாச்சாரத்துக்கு ஒரு பார்வை ஏற்பட்டிருக்கு. ஒரு இடி விழுந்து ஒரு மாடு மேய்க்கிறவன் அருள்வாக்கு சொல்ல தொடங்கி இருக்கான். எல்லாம் நீ எழுந்து நடமாடின இந்த நாளில் தான். நிச்சயமாக பெருசாக ஏதோ இருக்குது. என் பிரார்த்தனை உன் வரைக்கும் இதுதான். எனக்கு பதில் சொல் என்று மனதுக்குள் வேண்டிக் கொண்டவர் பின்பு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு விலகி கொண்டார். அதுவரை எதுவும் பேசாமல் கூடவே நடந்து வந்த வேங்கடநாதனும் பிச்சுமணியும் பேசத் தொடங்கினர். அப்பா, கல்லுக்கு உசுர் வரும்னா பைத்தியக்காரங்கூட சிரிப்பாம்ப்பா. ஆனால் நேற்றுக்கு ராத்திரி எங்ககிட்ட நேரிட்ட அனுபவத்தை எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, காலியாக இருந்த இடத்துல திரும்ப சுவாமி நந்தியா மாறி உட்கார்ந்த நிலையிலே அப்படி சுவாமி காதில் கண்ணீரோட குறையை சொல்ல எழுதது நடிகை சுரபிப்பா என்றவனை தீர்க்கமாக பார்த்தார். சுரபி வேண்டின்றது பலிக்கும் பார். அதே சமயம் நானும் வேண்டின்றிருக்கேன். என் வேண்டுதலும் நிச்சயம் பலிக்கும்னு நம்புகிறேன் என்றவராக புறப்பட்டார். சட்டென்று சித்தர் மண்டபம் எனப்படும் 18 தூண்கள் கொண்ட கல் மண்டபத்துக்குள் உள்ளே நுழைந்தார். அங்கே ஒரு தூணிலும் ஒரு சித்தரின் சிலை செதுக்கப்பட்டு அவற்றுக்கு மஞ்சள் குங்குமம் அணிவிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு இருந்தது. 18 சித்தர்களின் நெற்றியிலும் ஹோமமை திலகம் போல இடப்பட்டிருந்தது. கூடவே நாகலிங்க புஷ்பங்களும் ஒவ்வொரு சித்தரின் காலடியிலும் காணப்பட்டன. சிவப்பிரகாச குருக்களின் மனத்தில் உடனேயே ஒரு எண்ணம், வேங்கடநாதா, நேற்று ராத்திரி பெருசாக இங்கே ஏதோ நடந்திருக்கு. இந்த நாகலிங்கம் சுத்து வட்டாரத்திலேயே கிடையாது. மேலே அகத்தியர் குகைக்கு அப்பால் உள்ள மதிகண்டா சொல்லையில் தான் இது இருக்குது. அப்போ இங்கே இருந்து தான் யாரோ இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க. சிவப்பிரகாச குருக்கள் மதிகட்டான் சோலை என்று கூறவும் வேங்கடநாதனின் முகத்தில் ஒரு பரபரப்பு. அது என்னப்பா மதிகட்டான் சோலை? விசித்திரமாக இருக்குதே அந்த பேர். ஆமாம், அங்கே நாம் போனால் சாமானியப்பட்டவா போல் நம்ம மதி கெட்டு நாம் நம்மளையே மறந்துடுவோம். அதுக்காகத்தான் அந்த பேர். அது எப்படிப்பா? அதெல்லாம் சித்த ரகசியம். அப்போ அங்கே இருந்து வந்தால் இங்கு வந்து போனவர்களெல்லாம் சித்தர்களா? அப்படித்தான் தோணுது. 18 சித்தர்களுக்கும் வழிபாடு நடந்திருக்கு. நந்தியும் அதிலே கலந்துட்டுருக்கு. அப்படித்தான் நினைக்க தோணுது. என்னப்பா என்னென்னமோ சொல்கிறேன். நான் நினைக்கிறத சொல்கிறேன். இப்போ தான் லேசாக சில விஷயங்கள் தெரிய தொடங்கி இருக்கு. இனி போக போக மற்ற விஷயங்கள் தெரிய வரலாம். நான் உங்கள் 2 பேருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே இப்போ நாம் உணர்ந்ததை நீங்கள் வெளியில் யார்கிட்டேயும் பிரஸ்தாபிக்க வேண்டாம். சித்தர்கள் சமாச்சாரம் அதில் மௌனமும் கட்டுப்பாடும் அதில் ரொம்பவும் முக்கியம். சரிப்பா, வேங்கடநாதன் வாய்விட்டு சொல்ல பிச்சுமணி மௌனமாக தனக்குள்ளேயே அதை கூறிக்கொண்டான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.